எண்ணெய் இது இது ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபோக்கஸ் லைட் ஸ்ரீ எண்ணெய் ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார வித்தங்களை பணிவோம். இன்றைய சிந்தனைக்கு இரண்டு கட்டுரைகள், சிறிய கட்டுரைகள் தானவை. உடல்நலம் மற்றும் வியாதி நிவாரணம் பற்றி அன்னை பகவான் கருத்துக்கள் என்று வேணுகானம் என்ற திரு கர்மியப்பா அவர்கள் நூலிலிருந்தும், நோயற்ற வாழ்வு என்று அருளமுதம் நூலில் இருந்த கட்டுரைகளும் பேசிக்கின்றோம். சுருக்கமா வேணுகாலத்தில் சுருக்கம் கொடுத்துருக்கோம். சுருக்கத்தை படிக்கிறேன். உடல் எப்பொழுதும் நலமாகவே உள்ளது. மனம் குறுக்கிடும் பொழுதுதான் உடலுக்கு நோய் ஏற்படுகிறது. மனம் என்பது உடல் உணர்வு போன்று ஜீவனின் ஒரு பகுதியே. ஒரு பகுதி இன்னொரு பகுதியை ஆட்சி செய்தால் அங்கு கடுமைதான் இருக்கும், நியாயம் இருக்காது. பகுதியை முழுமை ஆட்சி செய்தால் அங்கு நியாயம், தர்மம், இனிமை இருக்கும். உடல் மனதிற்கு கட்டுப்பட்டது என்பதை பல நிகழ்ச்சிகள் நிறுவியுள்ளன. மருந்து கேன்சரை குணமாக்கும் என நம்புகின்ற பொழுது புற்றுநோய் கட்டுகள் சுருங்குகின்றன. நம்பிக்கை குலைந்தால் மீண்டும் வளர்கின்றன. ஜீவனின் பகுதிகளை அவற்றின் இயல்பில் விட்டுவிட்டால் சிக்கல்கள் வாரா. உடலை அதிகம் கவனித்தால் நோயுறும். உணர்வை கவனித்தால் சோகம் எழும். மனதை கவனித்தால் மனநோய் தோன்றும். ஒரு பகுதியை அடுத்த பகுதி அதிகமாக கவனித்தால் அப்பகுதியின் குறை எழுந்து வளரும் என்பது தத்துவம். சத்தியஜீவிய சக்தி உடலில் நிறைந்தால் நோய் குணமாகும். சத்தியஜீவி தரும் பொன்னொழி உடலுக்குரிய சிவப்பு நிறத்துடன் சேர்ந்தால் பாலாடை வெண்மை கிரீம் வெள்ளை நிறத்தை அடையும். நோயுற்ற இடத்தில் இந்நிறத்தை கற்பனை செய்தால் நோய் விலகும். இது சுருக்கம் கட்டுரை இருக்கு. இது ரெண்டு பகுதியிலேருந்து பார்ப்போம். முக்கியம் அதான், இயல்பா இருந்தா நமக்கு நோய் இல்லை. இயல்பா இல்லாதனால நம்முடைய பரிணாமத்துல மனிதன் மேல வந்திருக்கிறான். அதனுடைய அறிகுறி மனம். அந்த மனத்திலிருந்து எல்லாத்தையும் வரும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நம்பிக்கையும் வரும், பயமும் வரும், அவநம்பிக்கை வரும், சஞ்சலம் வரும், எல்லாம் வரும். அந்த அந்த மனதின் ஆட்சியில உடல் இருக்கிறதுனால தான் நோய் வருதுங்கிறத இந்த தத்துவம். இந்த மனதின் ஆட்சியை விட்டு விலகி பகுதியின் ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஆட்சி இருக்கிறதுக்கு பதிலாக முழுமையிட்ட போகணும். இங்க முழுமைங்கிறது பூரணன், பரம்பொருள், பரம்பொருளின் செயல் சக்தியாகி அன்னைட்டு போனோம்னா எல்லாம் நல்லா வரும். உடல் எப்பொழுதும் நலமாக இருக்கிறது கற்றை பெறுவோம். அதன் நலத்தை அதிகரிக்கும் அவசியமில்லை என்பது அன்னை பகவான் கருத்து. மனம் குறுக்கிட்டு உடலின் போக்கை மாற்றும் பொழுது உடலுக்கு சோர்வு ஏற்படுகிறது, தெம்பு குறைகிறது. இதேதான் அந்த அருளமத்திலேயே சொல்றாரு. உடல் தெய்வம் இறைவிடம். இடகாத்திரமும் ஆரோக்கியமுமே அதன் இயல்பு, பிறப்புரிமை. நோயிருதல் உடலுக்கு இயற்கை இல்லை. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த முன்னோர்களும் இன்றும் அதுபோல் வாழும் மலைவாசிகளும் மிக ஆரோக்கியமாக வாழ்தல் அதற்கு சான்று. உடல் தன் இயற்கையை மறந்து மனித அறிவுக்கு தன்னை உட்படுத்தி மனதின் அடிமையாக இருப்பதால் மனதில் ஏற்படும் பயம், சஞ்சலம், சபலம், சந்தேகங்கள் உடலையும் பாதிக்கின்றன. அதனால் நோய் ஏற்படுகிறது என்கிறார் அன்னை. 1000ல் ஒன்றே உண்மையான உடலை பற்றிய நோய். உள்ளுக்கு வர நோயில பாதி நோய் இதெல்லாம் ஆங்கில அலோபதி மருத்துவத்தில் இப்பொழுது சைக்கோசோமேட்டிக் பாடி, சோமா என்றால் பாடி, சைக்கோ ரெண்டு சேர்ந்து இந்த நோய்கள் வருது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமியோபதியில குறிகளை சிம்டம்ஸ் உடற்குறிகள்னு மனக்குறிகள்னு பிரித்து பார்த்து ரெண்டையும் சேர்த்து தான் நோய் மருந்து கொடுப்பாங்க. அதற்கு 1000ல் ஒன்றே உண்மையான உடலை பற்றிய நோய். அதற்குத்தான் வைத்தியம் தேவை. இப்போ ஆக்சிடென்ட் ஏற்படுது, கால் முறியுது, அது மனதை பற்றியது இல்லை, அதுக்கு இது வரும். அதுக்கு கூட ஆக்சிடென்ட் ப்ரோன்னு சொல்லுவாங்க. சில பேருடைய இதுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அவங்க தயார் பண்ணிக்குவாங்க. அதுக்கும் சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு.
ஆனா ஆக்சிடென்ட் ஆன பிறகு கால் முறிவோ கை முறிவோ வந்து அது வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். மற்றவை மனதால் உடலில் உற்பத்தியான குறைகளாகும் என்கிறார் அன்னை. இங்க கொரோனா ஆரம்பிச்ச சமயத்துல அன்னையினுடைய இருந்து பயத்திலிருந்து விடுதலைங்கிற தலைப்புல பேசினேன். அதுல அன்னை எழுதியிருக்கிறாங்க, அவங்க காலத்துல நோய் இருந்தது, தொற்று நோய்களும் பயம் இல்லைன்னு சொன்னா தொற்று நோய்களும் வராதுன்னு சொல்றாங்க. ஒருவர் வந்து நோய் தொற்றுடையவர் கூடவே இருக்கலாம், அவர் பயப்படாம இருந்தாருன்னா அவர் நோய் பாதிக்காதுன்னு சொல்லி அன்னை எழுதியிருக்காங்க. இந்த பயத்திலிருந்து விடுதலைங்கிறது 2 தடவை இந்த கொரோனா ஆரம்பித்த பிறகு இதுல ரெண்டு தடவை அதை பத்தி பேசுறேன். நான் அப்போ ஒரு உதாரணமும் சொன்னேன். என்னுடைய அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ வந்து இந்த அம்மை போடும், அவருடைய சகோதரர்களுடைய எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. அவங்கள வந்து இந்த அம்மையை பாதிக்கவே பாதிக்காது, தொட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்கள பாதிக்காது. அவ்வளோ அவங்க தைரியசாலி அவங்க. மனம் என்பது உலகில் உற்பத்தியானதன் அதன் ஆட்சியில் உலகம் வந்துவிட்டது. அதற்கு உடலும் மற்ற ஜடப்பொருள்களும் உட்பட்டன. மனம் என்பது ஜீவனின் ஒரு பகுதி. அது ஆட்சி செய்ய ஆரம்பித்தால் அதன் ஆட்சியில் நியாயம் இருக்க முடியாது. ஒரு பகுதி அடுத்த பகுதி ஆட்சி செய்வதால் கடுமை இருக்கும். பகுதியை முழுமை ஆட்சி செய்தால் அங்கு நியாயம் தர்மம் இனிமை இருக்கும். அதன் முழுமைங்கிறது பரம்பொருள் இறைவன் அன்னை. உலகம் ஏற்பட்ட முதலில் ஜடம் சுதந்திரமாய் வாழ்ந்தது. உணர்வு எழுந்தபின் ஜடம் கடுமைக்கு உட்படுத்தப்பட்டது. நெடுநாளாய் துன்பப்படும் ஜடம் இப்பொழுது மனம் தன்னை கொடுமைப்படுத்துவதை மட்டும் எதிர்பார்க்கிறது என்கிறார் அன்னை. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரூத். இது இந்த சில பேர் வந்து அட்ராக்ட் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நோய்களை விரும்புகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிறர் கவனிக்கணுங்கிறதுக்காக சப்கான்சியஸ் சைக்காலஜியில் தன்னை பிறர் இருக்கிறதா ஏதாவது ஒரு நோய் அல்லது இன்னொரு நோயை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் மனதனுடைய இயல்பு தான், மனதனுடைய அது மாறணும். அது குடும்பத்தில் தலைவர் சொல் தட்ட முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்றப்ப, அவர் சுயநிலைமையாக இருந்தால் அனைவரும் சுருங்கி வாடி வதங்கி விடுகின்றனர். அவர் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டவரானால் அவர் ஆட்சி நடக்கும். விளையாட்டி சொல்ல கேட்கிறவன்னு சொல்லுவாங்க. வள்ளுவரே வந்து அந்த பெண் வழி சேரல்னு ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார். அது வந்து பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய பற்றி எழுதுகிறார். மகன் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவனே அதிகாரம் செய்வான். எவர் அதிகாரம் செய்தாலும் அது கொடுமை. குடும்ப பண்பு என்று ஒன்று இருந்து தலைவர் குடும்பத்தை முதலாக கருதி நடந்தால் அனைவர் வாழும் இனிமையாக இருக்கும். சில ஃபேமிலி ட்ரெடிஷன் இருக்குது, உயர்ந்த இது இருக்கும். அங்கே எல்லாரும் சொன்னது இது இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒத்துமையா இருப்பாங்க, இதுக்கு சுமூகம் இருக்கும். குடும்பம் முழுமையானது, ஜீவன் குடும்பம் போல் முழுமையானது. ஜீவன் ஆட்சி செய்தால் பகுதிகளான உடல், உணர்வு, மனம், ஆன்மா ஆகியவை மலரும். முழு ஜீவனும் இருக்கணும். அந்த பூரணத்தில் இருக்கு. பூரணத்தில் இல்லாம பகுதிகிட்ட இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனைகள் வருது. உடல் இருளின் கருவி. அருள்மதத்தில் படிப்போம். பொய்யின் உறைவிடம், புறக்கணிக்கப்பட வேண்டியது என்பது இந்திய மரபு. அது ஒரு காலத்துல காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லியிருந்தது. உடலை பெற்றிருப்பதே மனிதனுடைய சிறப்பு. உடல் இல்லையானால் அவனது ஆன்மீக உச்சகட்டங்களை எட்ட முடியாது. உடல் தெய்வம், தெய்வம் உறையுடன். உடலில் புதைந்துள்ள ஆன்மீகம் வெளிப்பட்டால் உடல் திருவுருமாற்றம் அடைகின்றது. இது அன்னை அரவிந்தருடைய கருத்து. இது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். திருமூலரும் இதே சொல்றாரு. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பை வந்து சொன்ன காயமே இது பொய்யடா, காற்றடைத்து. உடம்பினுள் உருபொருள் கண்டு கொண்டேன். உடம்புக்குள்ளே உருபொருள் ஆன்மா இருக்கிற தெய்வம் இருக்கு கண்டு கொண்டேன். உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர். திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு இல்லைன்னா உயிர் இருக்காது, அவருக்கு மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இது திருமந்திரம். அப்ப உடம்பு உயிர் ரெண்டையும் சேர்த்து இந்த முழுமையை தான் பார்க்கணுங்கிறதா இந்த கருத்து. அது உடலில் புதைந்துள்ள ஆன்மீகம் வெளிப்பட்டால் உடல் திருவுருமாற்றம் அடைகிறது. அடர்ந்து தெய்வங்களை கடந்த நிலையான சத்திய ஜீவியன் ஆகிறது. சத்திய ஜீவியன்கிறது உடம்புக்கு இதுக்கு மேல தெய்வ நிலைக்கு மேல
சத்தியலோகம் அன்னையினுடைய இருப்பிடம். அந்த நிலைமைக்கு போனாக்க அந்த சத்தியஜீவிங்கிற சூப்பர் மைண்ட், சூப்பராமெண்டல் இது வரும். இது அப்பா ஒரு உதாரணம் சொல்றாரு. அன்னை இருந்தப்ப துர்கை அவங்களுடைய துர்கா பூஜை இதுக்கு விஜயதசமிக்கு வருவாங்களாம். எப்போதும் வந்திருக்காங்களாம். அதனால அவங்க அவங்களுக்கு ப்ரௌடு, அசுரனை அழைப்பதற்காக எடுத்த அவதாரம் அவங்க. அதனால ப்ரௌடா இருப்பாங்களா, சரணாகதி தெரியாதான். ஆனா அன்னைக்கு அன்னை துர்கைக்கு சரணாகதி சிறப்பை சொல்லி கொடுத்தாங்களாம். அப்ப அன்னை விளக்குன பிறகு இறைவன் அன்னை சொல்லியது பொழுது அந்த பாக்கியம் உடல் இருந்தால்தான் கிடைக்கும் துர்கை சொன்னதா அன்னை எழுதியிருக்கிறாங்க. அதனால இறைவனை தன்னுள் நீக்கமர நிறுத்தி வைக்க முடிவதற்கு அன்னை வேண்டும். இறைவனை தன்னுள் நீக்கமர நிறுத்தி வைக்க முடியும் தத்தகைய உயர்வு உடையது மனித உடல். அன்னை ஜபம், பாராயணம், ஆசனம், தியானம் அவற்றை இரண்டாம் பட்சமாக கருதுகிறார். பக்தி, பவித்திரம், தெய்வ நினைவு, சமர்ப்பணம், சரணாகதி ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார். என்றாலும் ஜபத்தின் தன்மையை விளக்கும் பொழுது உடலை தெய்வீகமயமாக செய்யும் திறனுடையது ஜபம் என்று அன்னை கூறுகிறார். முதல் செஜெண்டாவில் அது சொல்றாங்க. உடலினது தெய்வத்தன்மையின் சிறப்பை கூறும் பொழுது இறைவனிடம் தொடர்பு கொள்ள ஆன்மா மூலமும் அறிவின் மூலமும் உணர்ச்சியின் மூலமும் உடல் செயல்படுகிறது என்றாலும் உடலுக்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு. நேரடியாக இறைவனிடம் தொடர்பு கொள்ளும் திறனுடையது உடல் என்று அன்னை கூறுகிறார். சிறிதளவு அல்லது பெரிதளவு ஆன்மீகத்தை பெற உடல் மற்ற கரணங்கள் வழியாக இறைவனுடன் தொடர்பு கொள்கிறது. முழுமையாக இறைவனை பெற உடல் முடிவு செய்துவிட்டால் நேரடியாக தொடர்பு கொள்கிறது என்கின்றார் அன்னை. உடலின் பெருமையை இளையராது பேசியவர் அன்னை. தெய்வங்களுக்கும் அதன் பெருமையை வலியுறுத்தி கூறினார் அன்னை. அதான் எதுக்கு சொன்னது, துர்கைக்கு சொன்னது. அன்னையை வணங்க ஆரம்பித்த பின் நோய் குறைவது வழக்கம். ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் டாக்டர் செலவு இப்பொழுது இல்லை என்று பலரும் சொல்வதுண்டு. பிரார்த்தனையால் நோயை குணப்படுத்துவது ஒரு பழக்கம். பிரார்த்தனையினால அன்னைக்கு பிரார்த்தனை செய்வது மூலமாக நம்ம நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு நோய் என்று ஏற்பட்டால் மருந்து சாப்பிடுவது உண்டு, பிரார்த்தனை செய்வதுண்டு, மருந்தையும் பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வதுண்டு. அன்னையின் சக்தி நோயை குணப்படுத்த பிரார்த்தனை மூலம் செயல்படுவது போல் நம்பிக்கை மூலமும் செயல்படும். ஒளியாக பரவி நோயை அழிப்பதுண்டு. சாந்தியாக பொழிந்து நோயை கரைப்பது ஒரு வகை. சக்தியாக உடலில் நுழைந்து விட்டு விரட்டுவதும் வழக்கம். நோயின் மூலமான பயத்தை அழித்து அதன் மூலமாக குணம் ஏற்படும். பயம் இருக்கிற வரைக்கும் நோய் போகாது. அதான் சொன்ன பயத்திலிருந்து விடுதலைங்கிற 2 வாரம் இங்கே பேசினாரு. அன்னையனுடைய இன்டெகிரல் ஹீலிங்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் அன்னை அரவிந்தர் 2 பேரும் குறித்து ஆசிரமத்தில் வெளியிட்டிருக்காரு. அதிலிருந்து அந்த கட்டுரை எடுத்து பயத்திலிருந்து விடுதலை, பயம் எப்படி, பயம்தான் பிரச்சனைகளுக்கு காரணம்ங்கிறத அதில் அன்னை வற்புறுத்தி எழுதுறாங்க. நோயின் மூலமாக பயத்தை அழித்து அதன் மூலமாக குணம் ஏற்படும். நோயின் காரணமான கர்மத்தை விலக்கி குணம் ஏற்படும். இது ரொம்ப முக்கியமானது அன்னைகிட்ட தான். இது பலமுறை திருப்பி திருப்பி சொல்லப்பட்டதுதான். மற்ற ஜெயில எல்லாம் கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா அன்னை கர்மத்தை கரைப்பவர், கர்மத்தை விளக்குபவர். நம்ம அன்னை அந்த மையத்தின் அன்பர்கள் வாழ்க்கையிலேயே கர்மத்தை மீறி அன்னை 3 முறை காப்பாற்றப்பட்டதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க பேசியிருக்கிறோம். நோயின் காரணமாக தவறான நம்பிக்கையால் நோய் ஏற்பட்டிருந்தால் அன்னையின் சக்தி அந்த தவற்றை விளக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி நோயை அகற்றுவது உண்டு. மறுபடியும் நான் சொல்ற மாதிரி தொற்று வரும்னு பயம் தொற்றுனா அதனால தொற்று வந்திருக்கும். நம்ம வி அட்ராக்ட் த திங் விச் வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்னு சொல்றாங்க. அந்த அட்ராக்ஷன் வந்திருந்தாலும் அது அன்னை விளக்குவார். பலருடைய பிரார்த்தனை ஒருவரை காப்பாற்றியது உண்டு. அது இங்க நம்ம மையத்து மூலமா நடந்திருக்கு.
நம்ம மைய அன்பருடைய மருமகன் ஆக்சிடென்ட் ஆகி ஆயிட்டாரு. 24 மணி நேரம் அப்போலோவில் அட்மிட் ஆகி 24 மணி நேரம் கடு வச்சாங்க. இங்கே 24 மணி நேரமும் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணோம். மாடியிலேருந்து ஆளுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரமா 2 மணி நேரமா அன்பர்கள் வந்து பகலில் சின்ன குழந்தைகள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணாங்க. இரவுல இடைவெளி இல்லாமல் 24ம் பிரார்த்தனை பண்ணோம். அவர் அதை அதிலிருந்து முற்றிலுமாக குணப்படுத்தப்பட்டு இப்போ நல்லா இருக்கிறாரு. அவருக்கு திரும்ப குழந்தைகள்லாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. பில்டிங் செய்கிறார். இந்த இந்த மையம் வாங்கிய போது இந்த மையத்தினுடைய ரிப்பேர் ஒர்க்கு அவர் தான் செஞ்சார், இன்ஜினியர். பூவின் சிறப்பை உணர்ந்தால் அதன் மூலம் சிரமம் விலகும். அதை பற்றியும் அப்போ எழுதியிருக்கிறாங்க. ஜீவனுள்ள மலர்கள்ங்கிற புத்தகத்தில் நோய் வந்தால் என்னென்ன பூ வைக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆரோக்கியம், பூவரசம்பூ வந்து ஆரோக்கியத்திற்குரிய பூ, சாமந்தி பூ வந்து இது லைஃப் எனர்ஜிங்கிற பூ. இது மாதிரி என்னென்ன பூ வச்சு பிரார்த்தனை பண்ணால் உடல் குணமாகுங்கிறத ஜீவனுள்ள மலர்களில் அப்பா சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ்ஸிங் பாக்கெட்டின் மகிமையால் குணம் ஏற்படுகிறது. பிளஸ்ஸிங் பாக்கெட் வச்சாலும் வரும். விருது நோய் என்று ஏற்பட்டது, அது இல்லை என்றாகி வேறொரு சிறிய கோளாறு என்று மாறி விலகியது உண்டு. சென்னையில் பாலசுந்தரம்னு ஒரு இது பல ஆண்டுக்கு முன்பு அவர் பொண்ணுக்கு ஒரு இது வந்தது, மூச்சு திணறல்லாம் இருந்துட்டு இருந்தது. என்னமோ ஏதோ பெரிய இதுன்னு பயந்து உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்பட்டாங்க. அவருக்கு இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு போனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாதுட்டாங்க. அப்புறம் இங்கே மையத்தை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட பிறகு மட்டும் போனால் அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை, சின்ன ப்ராப்ளம் தான் சொல்லி அதுக்கு மருந்து கொடுத்து சரி வாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பையன் இப்போ காலேஜ் ஸ்கூலில் பெரிய கிளாஸில் படிச்சுட்டு இருக்கான். அது இல்லை என்றாகி வேறொரு சிறிய கோளாறு என்று மாறி விலகுவது வேண்டியது நம்ம மையத்திலே நடந்தது. தொடர்ந்து ஆசிரமம் வருவதால் உடல் நிறம் திறம் பெற்று நெடுநாட்களாக இருந்த தீராத வியாதி முயற்சியின்றி தானே மறைந்ததும் உண்டு. ஆபரேஷனுக்கு நாள் குறித்த பின் அன்னை பிரசாதம் ஆபரேஷன் தேவையில்லை என்ற நிலைமையை பலருக்கு ஏற்படுத்தியது உண்டு. இதெல்லாம் அப்பாவுக்கு மூலமா அன்பர்களுக்கு நடந்தது. எந்த மருந்துக்கும் எந்த டாக்டருக்கும் கட்டுப்படாத வியாதி அன்னையின் பிரசாதத்திற்கு கட்டுப்படாத நிலையில் எந்த குணத்தால் அது ஏற்பட்டதோ அதை மாற்றிக்கொள்ள முன் வந்தவுடன் பிரசாதத்திற்கு பலனாக குணமாவது உண்டு. இது மனம்தான் காரணத்துக்குரிய இன்னொரு இது. மன அடிப்படையில் நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் வந்து காரணமா இருக்கும். அந்த குணத்தை கண்டுபிடிச்சது அப்பா நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த குணத்தினால எது அதை வேண்டாம், அந்த குணம் மாறினது உடனே நோய் குணமாகும். உடலில் வியாதி எதுவும் இல்லாமல் தெம்பும் திறனும் நாளாவட்டத்தில் அழிந்து வந்த இனி அதனால் உயிரிடம் இருக்க முடியாது என்ற நிலையில் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் அன்னையின் சக்தி உடலில் பாய்ந்து 3ஆம் நாள் முழு பலமும் வந்ததுண்டு. குழந்தையின் திராத வயிற்றுப்போக்கு பிரசாதம் வந்ததால் பின்று பின் தொடர்ந்த போது பிரசாத பாக்கெட்டை குழந்தை மீது வைத்தவுடன் முழுமையாக நின்றது. ஆக்சிஜன் கொடுத்த நிலையில் ரிட்டையர் ஆன கடைசி நிலை ஊழியரின் எலும்பும் தோலுமான உடல் அன்னையின் சக்தியை மறைமுகமாக பெற்று 3 மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்து பின் 25 வருஷம் உயிரோடு இருந்ததுண்டு. இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட பெரிய ஆஸ்பத்திரியில் இளம்பிள்ளை வைக்கப்பட்டு வார்டில் மிக கடினமான கேஸாக சேர்க்கப்பட்ட 3 வயது குழந்தை வார்டிலிருந்து 3 நாளிலும் முதல் கேஸாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதுண்டு. 8 வருஷமாக சித்த சுவாமியிடம் இழந்து எல்லா வைத்தியங்களுக்கும் பின் அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த மனநோயாளியின் உறவினரால் சமாதி தருகில் தினமும் ஒரு முறையாவது 30 நாள் பிரார்த்தனை செய்ததன் பலனாக இந்த பெண்ணாய் பார்த்தால் இப்போது ஒரு காலத்தில் சுவாதீனம் இழந்தவர் என்று சொல்ல முடியாது என்ற அளவுக்கு குணமாகி தீபாவளி பண்டிகையை முறையாக கொண்டாடியுண்டு. 100 கோடிக்கு அதிபதியான ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அரை மணி நேரத்தில் மருந்து கொடுக்காவிட்டால் ஆபத்து என்ற நிலை வந்தவுடன் அவருடைய சொந்த ஆஸ்பத்திரியாலும் குணப்படுத்த முடியாத ஆபத்தான அந்த வியாதியை நீண்ட நாள் அனுபவித்தவர் 5 மணிக்கு சமாதி அருகில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து 5:45 மணிக்கு எழுந்து முழு விடுதலை பெற்றதுண்டு. முதுகில் உள்ள கட்டியை ஆபரேஷன் செய்யும் முன் சமாதிக்கு வர வேண்டுமென வந்து வீட்டுக்கு போனவுடன் 10 வருஷமாக இருந்த கட்டி தானே உடைந்ததுண்டு. 1 மாதமாக சாப்பிடும் பொழுதெல்லாம் புறையேறிக் கொண்டிருந்த குழந்தை அன்னை பெயரை தாயார் சொல்ல ஆரம்பித்தவுடன் 15 தரம் புறையேறியது, 2 தரமாக குறைந்ததுண்டு. 15 வருஷமான முதுகுவலி அன்னையை தரிசித்த பின் பிரார்த்தனை செய்யாமலே மறந்ததுண்டு. மறுபடியும் அந்த மனம் வந்து ஆதிக்கம் செலுத்துது.
மனம்தான் மறைமுகமாக மனம்தான் நோய்களுக்கு காரணங்கிறத மறுபடியும் அப்ப அவர் பேசுறாரு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒருவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கேன்சரை குணமாக்கும் மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பேப்பரில் வந்ததை டாக்டர் அவரிடம் காட்டினார். டாக்டரிடம் மருந்து இல்லை, மருந்து சோதனை முடிந்து சர்க்கார் அதிகாரம் பெற்று மார்க்கெட்டுக்கு வர நாளாகும். டாக்டர் வியாதியஸ்தரிடம் தாம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து மருந்து பெற்றதாக கூறி இன்ஜெக்ஷன் கொடுத்தார். பெரிய கேன்சர்கள் வெட்டி சுருங்கி மறைந்தன. அவருக்கு நம்பிக்கை வந்தது, இந்த மருந்து வைத்தியம் செய்யும் குணமாக்கும் நம்பிக்கை வந்தது, மறைந்தன. டாக்டரிடம் மருந்து இல்லை, வெறும் தண்ணீரையே கொடுத்தார். டிஸ்டில்ட் வாட்டர் தான் அவர் போட்டது. குணமானவர் வீடு போய் சேர்ந்தார். மீண்டும் பேப்பரில் மருந்தை பற்றிய செய்திகள் வந்தன. சில சமயங்களில் பலித்ததாகவும் மற்ற நேரங்களில் மருந்து பலிக்காததால் சோதனை கைவிடப்பட்டதுன்னு போட்டிருந்தது. இதை அவர் படித்தார். சுருங்கி மறைந்த கட்டிகள் மீண்டும் வளர்ந்தன. அவர் இறந்து விட்டார். இப்ப நம்பிக்கை, அந்த மருந்து வேலை செய்யும் நம்பிக்கை இருந்தப்ப அந்த மருந்து வேலை செஞ்சது. அந்த மருந்து நம்பிக்கை இல்லை, அது மை இல்லை, என்ன வெற்றி பெறுன்னு வரலன்னு சொன்னது அவருக்கு வந்துட்டு. 1000 உடல், இது போன்ற செய்திகள் 1000. உடல் மனதிற்கு கட்டுப்பட்டது என்பதற்கு விளக்கமோ உதாரணமோ தேவையில்லை. ரப்பர் பாம்பு மேலே பட்டவுடன் உடல் பதறுகிறது. இந்த பசங்க, சின்ன பசங்களுக்கு ரப்பர் பாம்பு பட்டு ஹார்டு துணிக்கு போட்டு பதறுவோம். எல்லாமே என்ன காட்டுதுன்னா, மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்கு தான் சொல்றது. உடலுக்கு நோய் இல்லை, வந்தால் தானே குணப்படுத்தி கொள்ள வல்லது. ஒரு ஸ்பிரிங்கை அழுத்தினால் சுருங்கும், நாம் அதை நீட்ட முயல வேண்டியதில்லை. தானே அழுத்தாமல் இருந்தால் தானே நீண்டுவிடும். உடல் அதை போன்றது. ஆனா நம்ம உடம்பை நம்ம இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். உடலுக்கு சொந்தமாக அபரிமிதமான சக்தி உண்டு. ஆபத்து காலங்களில் உடல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதை பார்த்தால் அது தெரியும். ஒரு காட்டு விலங்கோ ஏதோ திறத்தும் போது, ஓடும்போது, நம்ம இந்த உயிரை காப்பாற்றிக்க ஓடும்போது நம்ம சாதாரணமாக ஓடுவதை விட வேகமாக ஓடி நிச்சயமாக தப்பிச்சுக்குவோம். கணக்கில்லாத திறமைகளை பயன்படுத்தி தன்னை மனிதன் ஆபத்து சமயங்களில் காத்துக் கொள்கிறான். ஆபத்து விலகின் என்ன நடந்தது, எப்படி நடந்தது எனக்கு தெரியாது என்று சொல்வதுண்டு. அறிவு உடல் விஷயத்தில் குறுக்கிட்டு வம்பு செய்யவில்லை என்றால் இதுதான் முக்கியம். இந்த 2 கட்டுரைகளிலுமே முக்கியமா நம்முடைய மனதின் ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நோய்களை பற்றி இதை பற்றி வர்றதெல்லாம் படிச்சு அதனால இது பண்றோங்கிறதா. உடலுக்கு நோய் வருவது குறைவது என்பது ஸ்ரீ அரவிந்தர் கூற்று. ஸ்ரீ அரவிந்தரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். ஒரு பெண்ணுக்கு கேன்சர் முற்றிய பின் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் டாக்டர்கள் அப்பெண்ணிடம் கேன்சர் குணமாகிவிட்டது என்று பொய் சொல்லிவிட்டனர். அதை அவர் நம்பினார். கேன்சரும் விலகியது. வேடிக்கை, டாக்டர் அரவிந்தர் அவருடைய லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் சொல்லுவாராம், டாக்டர்கள் உடலில் வியாதியை உற்பத்தி செய்து பிறகு குணப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுவார். அவர் உடலின் விசித்திர விசேஷத்தை விளக்க ஸ்ரீ அரவிந்தர் வேறொரு உதாரணம் கொடுக்கிறார். மலையில் உள்ள காட்டுவாசி ஜுரம் வந்தால் பனியை போல் சில்லென்று இருக்கும் அருவியில் 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தண்ணீர் உட்கார்ந்திருப்பான். அதான் சில ட்ரீட்மெண்ட். அத்துடன் ஜுரம் விட்டுவிடும். இது மலைவாசிகளுடைய பழக்கம். இது அவர்களுடைய வைத்தியம். பனி பெய்ய ஆரம்பித்தால் நாம் முதல் மழை என்பது போல முதல் விழும் பனியை தரையில் விழுமுன் கையில் வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டால் அந்த சீசன் முடியும், எந்த வியாதியும் வராது என்பது அவர்கள் நம்பிக்கை. இந்த இதுல உதகமண்டலத்தில் எங்க இருக்கிற ஆதிவாசி நம்ம இதுங்க இருக்கிறாங்க, ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, பெரிய கோத்தர்கள், தோடர்கள், இது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு. எந்த காரியங்கள் நம்மை போன்றவர்களுக்கு நிச்சயமாக மரணத்தை கொடுக்குமோ அது அவர்களுக்கு உயிரை காப்பாற்றுகிறது. இதுவே உடலின் விசித்திரம். சத்தியஜீவி சக்தி 1956 பூமியில் இறங்கி வந்து நாளுக்கு நாள் அதிகமாக செயல்படுகிறது. அதை பற்றி தெரியாதவர்களுக்கும் அது பலன் தருகிறது என்று அன்னை கூறுகிறார். பலமுறை சொல்லியிருக்கிறோம். 1950 பகவான் உடல்ல 50 டிசம்பர் 5 அவர் உயிர் பிரிந்த பொழுது பகவான் உடல்ல சத்தியஜீவி சக்தி சுப்ராமெண்டல் லைட் பொன்னொழி இறங்கியது. 1956 பிப்ரவரி 29 அது லீப் வருஷம். உலகம் முழுவதுமே
அன்னையினுடைய முயற்சியினால பொன்னாலான பிரம்மாண்டமான கதவை பின்னால பிரம்மாண்டமான சுத்தினால அன்னை அடிப்பது போன்று அவருக்கு அகக்காட்சி வந்தது. அப்ப அந்த கதவு உடைந்து பொன்னொழி உலகம் பூரா பரவி இருக்குது. அது நிறைந்திருக்கின்றது. அது நமக்கு எல்லா விதமான நலையும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. லைஃப் என்ற பத்திரிகையில் ஒருவருக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் கொடுத்து அலர்ஜி அது ஒத்துக்கொள்ளாமல் அதிர்ச்சி ஏற்பட்டு உயிர் போய்விட்டது பற்றி ஒரு கட்டுரை வந்தது. டாக்டர்கள் அவர் இறந்து விட்டதாக முடிவு செய்தபின் அவர் சிறிது சிறிதாக உயிர் பெற்று எழுந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு உடல் ஒவ்வொரு பாகமாக செத்து போவதை உணர முடிந்தது. ஆனால் மரணத்தை எதிர்த்து போராட முடிவு செய்தேன். இதயத்தை மரணம் தொடும் வரை என் போராட்டம் பயனற்றதாக இருந்தது. இதயத்தை தொட்ட சனம் கொஞ்சம் உயிர் வந்தது. அது பரவி முழுவதும் உயிர் பிழைத்தேன் என்று அவர் சொல்கிறார். பூமியில் புதிதாக உள்ள சத்தியஜீவி சக்தி அவருடைய மரண போராட்டத்தை ஏற்று அவரை பிழைப்பித்ததாக அன்னை சொல்லுகிறார். இந்த சூப்பர் மைண்டுங்கிற சூப்பராமெண்டல் ஃபோர்ஸ் அது அவரை காப்பாற்றி உள்ளது. ஒரு முழு மூச்சுடன் இயற்கையை எதிர்த்து நிற்கும் திறன் அந்த சக்தியை ஈர்க்க வல்லது என்கிறார். நம்ம நோய்க்கு இருக்க பயத்திலிருந்து விலகி நம்ம அன்னையினுடைய சக்தியை நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட எதிர்த்து நிற்க முடிஞ்சதுன்னா அது நிச்சயமா காப்பாற்றும். ஒரு பெண்ணின் தகப்பனாருக்கு கேன்சர் முத்திவிட்டது. டாக்டர்கள் கைவிட்டனர். அப்பெண் பிரார்த்தனையை கைவிடவில்லை, நம்பிக்கையை இழைக்கவில்லை. தகப்பனார் பூரணம் குணமானார். நோய் எதுவானாலும் பொதுவான பிரார்த்தனை தீவிரமாக இருந்தால் வேற எந்த முறையும் தேவையில்லை. அந்த பிரார்த்தனையின் தீவிரம் எந்த நோயையும் குணமாக எந்த தீவிரமான நம்பிக்கையோடு கூடிய பிரார்த்தனை எந்த நோயையும் குணப்படுத்தும். அதுதான் அன்னை சொல்றது, அப்ப சொல்றது. அடுத்தது ஒரு முறை சொல்றார், நோயை குணப்படுத்துது ஒரு முறை. தலை மீது அன்னையின் சாந்தி மழையாக பொழிவது போல கற்பனை செய்தால் அதனால் உடல் நிறைவதாகவும் நோயுற்ற இடத்தில் சாந்தி அதிகமாக சேர்வதாகவும் கற்பனை செய்தால் நோய் குணமடையும். காலிங் த பீஸ்ன்னு சொல்றது அன்னை எழுதியிருக்கிறாங்க. கால் த பீஸ், உன்னுடைய நண்பனை கூப்பிடுவது போல கூப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த நோயை மழை போல நோய் அன்னையினுடைய அமைதி இறங்குது, தலைக்குள்ள இறங்குது, உடம்புக்குள்ள இறங்குது அப்படின்னு கற்பனை செய்தால் அந்த சாந்தி கொஞ்சமா சேரும். சேர்ந்த பிறகு நோய் குணமடையும். மூச்சுத்திணறல் உள்ளவர் இம்முறையை கையாண்டு வியாதி போனபின் அறிவு போல் தன் முயற்சி இல்லாமல் சாந்தம் தலையில் நிற்காமல் கொட்டி ஒரு சித்தியாகிவிட்டது. அவருக்கு இந்த சித்தி அந்த ஆன்மா வளர்ச்சி அடைந்த ஆன்மா இருந்தனால அந்த சாந்தி சித்தி முக்கியம். இதெல்லாம் எழுதுறாங்க. பேசிஸ் ஆஃப் யோகான்னு எழுதுறாரு. நிறைய ஆன்மீக வளர்ச்சியில தியானம் இதெல்லாம் செய்யும்போது நிறைய இது வரும். ஆனால் அந்த அமைதி, அடிப்படை அமைதி இல்லைன்னு சொன்னா அதனால பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. நம்ம ரிஷிகளை பத்தி படிக்கிறோம். விஸ்வாமித்திரர், துர்வாசர் இவங்கெல்லாம் அளவற்ற சக்தி உள்ளவர்கள். விஸ்வாமித்திரர் திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தையே நிறுவனவர். ஆனா அவர்களுக்கு கோபம் உடனே வந்துடும். கட்டுப்பாடு இல்லை, மனதை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியல. யோக சக்தி இருந்ததே தவிர மனதை வெல்லும் திறன் அவர்களுக்கு இல்லை. அதனால பல கஷ்டங்களை அனுபவிச்சதை பார்த்துருக்கோம். நம்ம 60 வயதில் மூட்டு வலி எடுத்து அளவு கடந்த தொந்தரவு பின் டாக்டர் கொடுத்த மருந்துடன் இந்த முறையையும் பின்பற்றியவர். அதாவது சாந்தி மழையாக பொழிவதாக கற்பனை செய்வது. முழுவதுமாக சில மாதங்களில் குணமானார். மயக்கம், வலிப்பு, ஃபிக்ஸ் வந்த இளைஞருக்கு 5 ஆண்டுகளுக்கு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தபின் இந்த முறை பூர்ண குணமளித்ததால் மருந்தை விட்டுவிடலாமா என்று ஐயம் ஏற்பட்டது. குணம் மருந்தால் வரவில்லை, சாந்தியால் வந்தது. மரம் அவருடைய நம்பிக்கையாக சாப்பிட்டது. மருந்து குறுக்கே வந்திராவிட்டால் இன்னும் சீக்கிரமாக குணமாயிருக்கும். அசைக்க முடியாத நம்பிக்கை அன்னை மேல இருக்கணும். அதுவும் அந்த இன்டெகிரல் ஹீலிங்லையுமே நம்பிக்கையில குறை இருந்தால் மருந்தும் எடுத்துங்க, மருந்து மூலமா அன்னை செயல்படுவாங்கன்னு அன்னை எழுதுறாங்க. மருந்தின் மீது நம்பிக்கை இருக்கும் வரை அதை விட வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னேன். உள்ளே வந்த சாந்தி வியாதியை குணப்படுத்தியவுடன் அவர் தேட முனையாத நேரத்தில் ஒரு நல்ல வேலையையும் வாங்கி கொடுத்தது. எந்த பாகத்தில் வியாதி இருக்கின்றதோ அங்கு சாந்தி சேர்வதை போல் நினைத்தால் அது சேர்வது தெரியும். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கு சாந்தி வர்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணலாம். சாந்திக்கு வியாதியை கரைக்கும் திறன் உண்டு.
அதேபோல் ஒளிக்கும் அதே திறன் உண்டு. அன்னையினுடைய ஒளியும் அது கொடுக்கும். ஒளி தலைக்கு மேலிருந்து வருவது போல் நினைக்கலாம், ஹிருதயத்திலிருந்து வருவது போல் நினைப்பது சிறப்பு. எங்கிருந்து வந்தாலும் ஒளிக்கு நோயை குணப்படுத்தும் திறன் உண்டு. சாந்தியும் அழைக்கலாம், அன்னையனுடைய ஒளியையும் அழைக்கலாம். அந்த அன்னையனுடைய அதை பத்தி பின்னாடி அப்பா சொல்றாரு. தலை, கண், காது, வயிறு, கால், எலும்பு எங்கு வியாதி இருந்தாலும் அவ்விடம் ஒளியால் நிரப்பப்படுவதாக நினைக்கும் பொழுது அது நினைவில் பலித்து விட்டால் பிறகு நிஜமாகவே பலிக்கும். நோயின் அஸ்திவாரம் இருள். இருள் நோய்க்கு காரணம் இருள். ஆனா ஒளி இருளை போக்கும். ஒளி ஒரு இருட்டான உணவு இதுல வெளிச்சத்தை விளக்க ஏற்றது டக்குன்னு இருள் விலகி ஒளி வர்றதை பார்க்கிறோம். இது அந்த காலத்துல இது என்ன ஒரு இது விடுகதை போடுவாங்க நினைக்கிறேன், மறந்து போச்சு இந்த விடுகதை எனக்கு. இப்படி டக்குன்னு இது வர்ற மாதிரி இது ஒளி எப்படி இதுங்கிறத பத்தி அப்பா எழுதியிருக்கிறாரு. சத்திய ஜீவியத்தினுடைய ஒளி பொன்னொழி. நான் சொன்னேன் இந்த 1956 இது வந்தப்ப பொன்னொழி தான் உலகையை நிறைத்தது. அன்னையின் ஒளி உயர்ந்த வெள்ளொளி. அன்னைக்குன்னு ஒரு ஒளி உண்டு, அது வெள்ளொளி. மனதிற்குரிய ஒளி மஞ்சள், உணர்விற்குரிய ஒளி ஊதா, உடலுக்குரிய ஒது சிவப்பு, தெய்வலோக ஒளி நீலம். சத்தியஜீவியின் தினம் உடலை தொட்டால் பொன்னொளி சிவந்த நிறத்துடன் கலந்து கிரீம் வெள்ளிய போல் நிறமாகிறது. உடலோடையும் சேர்றதுனால அந்த ஒரு கிரீம் வெள்ளை நிறம் வருமா. அந்த கிரீம் வெள்ளை சத்தியஜீவிய ஒளி பொன்னொழியும் இந்த அன்னைக்குரிய ஒளியும் சேர்ந்து அந்த கிரீம் வெள்ளை ஒளி நம்முடைய மூலாதாரத்துல இறங்குற மாதிரி அல்லது நோய்வாய்ப்பட்ட இடத்துல கிரீம் வெள்ளை நிறத்தை கற்பனை செய்தால் நோய் விலகும். நமக்கு 6 ஆதாரங்கள் உண்டு. மூலாதாரத்திலிருந்து நெற்றி வரைக்கும் அக்ஞா சக்கரம் வரைக்கும் உண்டு. அதுக்கு மேல தலையில சகசரதளம் உண்டு. அந்த அதை துரியம்னு சொல்லுவாங்க. அதுல மூலாதாரம்ங்கிறது இதுக்கு கீழே தண்டுவிடம் அல்லது ஸ்பைனல் கார்டு அடியில உள்ள பகுதி. அதுல அன்னையுடைய கிரீம், இந்த ஒளி கிரீம் வெள்ளை ஒளியும் கற்பனை செய்த அது நோய் விலகும். இதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்கரம் சொல்றார். மூச்சு விடுதல் சிரமம் இருந்தால் பிராணனுக்குரிய சக்கரம் முதுகெலும்பில் நாபிக்கு பின்புறம் உள்ள இடத்தை ஒளியால் நிரப்பினால், நாபிங்கிறது தொப்புளுக்கு பின்னால் இருக்கிற இடத்துல இந்த ஒளி நிரப்பினாக்கா அந்த ஒளி அல்லது சாந்தத்தால் நிரப்பினால் அந்த சூட்சும சக்கரம் நோயின் பிடியிலிருந்து விடுபடும். சக்கரம் பிராணனுக்கு மையமான இடம். அதற்கு விடுதலை கிடைத்தபின் நோய் கரைந்துவிடும். மஞ்சள் காமாலை ஏற்படுவது கல்லீரல் சரியாக வேலை செய்யாததால். கல்லீரலில் ஒளி அபரிமிதமாக சேருவதாக நினைத்தால் நாளுக்கு நாள் வியாதி குறைவது தெரியும். அங்கே எப்படி எந்த பகுதியில நமக்கு வியாதி இருக்குதோ அந்த பகுதியில அன்னையின் ஒளி இறங்குகின்றது அப்படின்னு கற்பனை பண்ண. அன்னையின் சாந்தி மழையாக பொழிகிறது என்று கற்பனை பண்ணலாம். அன்னையின் ஒளி இறங்குவதாக கற்பனை பண்ணலாம். ஈரல் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டது என்பதால் உணர்ச்சிமயமான சக்கரம் ஹிருதயத்தின் பின்னால் இருப்பதால் அதை ஒளியால் கற்பனையை நிரப்பினால் ஈரல் சரியாகிவிடும். நோயுள்ள இடத்திலோ அதற்குரிய சக்கரத்திலோ ஒளி அல்லது சாந்தத்தை நிரப்பினால் நோயின் வேரற்று போகும். அன்னையின் உருவம், ஸ்ரீ அரவிந்தர் உருவம் அங்கு தென்பட்டால் அது எல்லாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தான் அந்த சூட்சும பார்வை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அன்னையின் உருவம் தெரியவிடும். நோய் முற்றிலும் குணமானதாக அர்த்தம். அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் ஆனந்தமாகும் அழைப்புங்கிற புக்கில் இப்படி காதுல செவிப்பறையில ட்ரம் ஓட்டை இருந்தது. அன்னையிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த இது பண்ணி இறங்கி அது நோய் குணமானதை எழுதியிருக்கிறார் அப்பா. சூட்சுமலோகம் ஸ்தூலலோகம் என 2 பிரிவுகள் இருப்பதால் செயல்கள் சூட்சுமத்தில் உற்பத்தியாகி பின்னர் நம் கண்ணுக்கு தெரியும் உலகில் நிகழ்கின்றன. சூட்சுமலோகத்தில் கேன்சர், காசநோய் 2ஐயும் அன்னை அழித்து விட்டதாக சொல்கிறார். ஆனா இன்னைக்கு கேன்சர் இங்க பூரா இருக்குது. சமீபத்தில் நியூஸ் வந்தது, இந்தியாவில் 8 பேர்ல ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. கேன்சர்னால நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்குது. ஆனா
இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்து கேன்சருக்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடித்ததாக இப்போ ஒரு செய்தி வந்தது. ஒரு 15 நாளைக்குள்ளேயே ஒரு நாளுக்குமே நான் பார்த்தது. அப்போ அந்த தடுப்பு மருந்து வந்தால்னாக்கா ஏன்னா நம்ம உணவு மூலமாக நமக்கு கேன்சர் வருது. பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்தியா வந்து உணவு பஞ்சத்தில் இருந்தது. வடநாட்டுக்காரவங்களுக்கு கோதுமை வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது. நமக்கு அரிசி சாப்பிட்றவங்களுக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து அரிசி இறக்குமதி செஞ்சோம். இப்போ இந்த இது அதிகமாக இது இந்த உரம் போடுறது மூலமாகவும் இது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்ன்னு சொல்லி பசுமை புரட்சி வந்தது. அப்புறம் வந்து இந்த பூச்சிகள்னால நோய்களால் தாக்காமதுக்காக எண்டோசல்ஃபான் போன்ற மருந்துகள்லாம் வந்தாங்க. அந்த மருந்துகள் எல்லாம் மேநாட்டில் தடை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே தடைப்படுத்துறதில்லை. இப்போ கீரை வாங்கிட்டுருவோம். கீரை தளதளமாக இருக்கும். இங்கே இயற்கை செய்கிற ஒரு இன்ஜினியர் சொல்லுவார், பூச்சிக்கீரைன்னு நீங்கள் எது வேண்டான்னு போட்டீங்களோ அதுதான் நல்ல கீரைம்பார். அப்படி இல்லாமல் தளதளன்னு இருக்கிற கீரை நோய் உள்ள கீரைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி அந்த மூலமாக வந்து இப்போ இதில் வந்து இந்தியாவில் 8 பேருக்கு இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த கேன்சருக்கு தடுப்பு மருந்து கண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள். அழித்து விட்டதாக சொல்கிறார். அதனால் சீக்கிரம் மருத்துவ ஆராய்ச்சியில் இந்த நோய்களை அழிக்கும் மருந்துகள் கண்டுபிடிப்பார்கள். நமக்கு வந்து வருஷம்லாம் நம்ம பற்றி பிரச்சனைகள்லாம் அதிகமாக தெரியுது. பிரபஞ்சத்தின் வாழ்க்கையில சில 50 ஆண்டுகள் 10-20 ஆண்டுகள்ங்கிறது மிக குறைவானது. அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை இந்த நோய் விஷயத்தில் அபரிமிதமாக பலிப்பதற்கு காரணம் அவற்றின் சூட்சும வேர் அறிந்து போனதே. நாற்பது வயது உள்ள அம்மாள் ஒருவர் வாழ்க்கையில் பெரும் பகுதி ஆஸ்பத்திரியில் கழித்தவர். கண் பார்வை, வயிற்று வலி, நெஞ்சு வலி, கைவீக்கம், முதுகு வலி, ஆபரேஷன் என்று பல வகையான வியாதிகள். அவருக்கு வசதி வந்தபின் பிரைவேட் டாக்டர்களிடம் காட்ட ஆரம்பித்தார். ஒரு வியாதி தெரிந்தால் அடுத்தது வரும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அப்பொழுது பிரைவேட் நர்சிங் ஹோம் மாற்றும் அளவில் தான் இருந்தது. என்னிடம் வந்து அவர் கணவர் இது விஷயமாக கேட்டார். அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவது குணவிசேஷத்தால் தான். அவர்கிட்ட ஏதோ குணக்குறை இருக்குது, அதை அவர் மாற்றிக்கொள்ள முன் வந்தால் பலன் இருக்கும் என்று அபிப்பிராயம் சொன்னேன். அவர்கிட்ட ஏதோ தவறான குணம் இருக்குது, அதை மாற்றிக்கணும்னு சொன்னார். ஆனால் 2 வருஷம் கழித்து வீக்கம் அதிகமாகி டாக்டர்களுக்கு பிடிபடாத நிலை ஏற்பட்ட பின் மீண்டும் கணவர் வந்தார். மீண்டும் அதே அபிப்பிராயம் சொன்னேன். மனைவி சம்மதிப்பதாக சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டார். எனது வியாதி தீரும் அளவிற்கு என் குணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று தினமும் ஜெபம் போல் சொன்னால் போதும், பிரார்த்தனை தேவையில்லை என்றேன். ஏன்னா மனுஷனுக்கு தான் குணத்தை மாற்றிக்கிறத விரும்ப மாட்டாங்க. தான் தான் ரைட்டுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த குணம் குறைங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. மற்றவங்க சொல்கிற குறைன்னு சொல்கிறவங்களே. எனக்கு என்னுடைய மாமா பையன், அத்தை பையன், அவன் வந்து திருமணமாகி மனைவியோடு சரியாக வாழலை. சண்டை போட்டே இருப்பான். இப்போ கடைசியில் இருக்கிற ரொம்ப சரியாக பிரிஞ்சுட்டான். அப்போ அவன்கிட்ட சொல்லும்போது பேசுனதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா அவனுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது. நான் சொல்லாது, எனக்கு தெரியாது தான் நான் சொன்னேன்னு சாதிக்கிறான். இல்லைப்பா நீ இதை இருக்குது, நீ ஒன்று போய் அவனுக்கு அதை நேற்று சரின்னு சொல்லிட்டு அதை போய் எங்கள் அத்தைகிட்ட இருந்தால் மாமா அத்தான் என்ன நினச்சிட்டு இருக்கிறா, இந்த பைத்தியம் நினைச்சானே, அவனை வந்து கீழ்ப்பாக போக சொல்லு அப்படின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் வியாதி குணம் இல்லை, குழந்தைய மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டான். ஒரு கிராமத்தில் அனாத மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது கர்மம், அவனை விட்டு வர முடியும். அதுக்கு அதனால மாறுவதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மளிடம் குறை இருக்குங்கிறத ஆனால் மனிதர்கள் ஒத்துக்கொள்றதில்லை. அந்த மாற முடிவு செய்ததும் என் குணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்ற ஜபம் போல் சொன்னால் போதும் என்று சொன்னேன்னா, அப்போ அதே மாதிரி 7ஆம் நாள் முழுவதும் வீக்கமும் தானே வடிந்து விட்டதுன்னு பழகிறார். நோய் ஏற்பட்டால் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தல், ஆசிரமத்திற்கு எழுதிய பிரசாதம் பெறுதல். அப்போ ஆசிரமத்துக்கு போக சொல்லி இந்த காலத்தில் எழுதினப்போ இப்போ ஆசிரமம் போக வேண்டான்ட்டாங்க. புலியை சாந்தியை அழைத்து உடலையும் நோயுற்ற பாகத்தையும் நிரப்புதல், அன்னையின் கையால் நோயுற்ற பாகத்தை தடவி கொடுப்பதாக நினைப்பது போன்றவை பலன் தரும். நம்ம கையை வந்து நம்ம கையின்னு இல்லாமல் அன்னையின் கையால் அன்னை தடவி கொடுக்குறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணலாம். கற்பனைக்கு நம்ம சூட்சமத்தில் இருக்கிற அன்னையின் சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம்னு அர்த்தம். இவ்வளவு செய்தும் நோய் போதிய அளவு குணமாகாவிட்டால் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அன்னை கொடுத்ததில்லை. இதுக்குள்ள இது செஞ்சாலும் நோய் நிச்சயமாக குணமாகிடும். அதுக்கு மேலே அப்போ இன்னொரு இடையராத பிரார்த்தனைன்னு 3 நாள் பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காரு. அந்த 3 நாள் பிரார்த்தனை செய்தாலும் குணமாகும்.
அதுக்கு மேல ஒன்று சொல்றாரு, அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திடமான உடல் நலம் ஏற்பட ஒரு நுணுக்கமான வழியை சொல்லலாம். உடல் அன்னையை நினைவில் வைத்துக் கொண்டால் உடல் நலம் பெருகி உடல் வெண்கலம் போல அமையும். இப்ப நம்ம அன்னையை நினைக்கிறது கூப்பிடுறது நம்ம மனதால செய்கிறோம், உணர்ச்சி மையத்தாலும் செய்யும். உடலே நினைப்பதாக செய்ய வேண்டும். அப்ப உடலே திருவுருமாற்றம் அடையும். உடல் அன்னையை நினைப்பது என்றால் என்ன என்று கேள்வி எழும். நமக்கு சுவாதீனம் இல்லாத நேரத்தில் நினைவு இருந்தால் உடல் நினைவு வைத்திருப்பதாக அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. குளிர்காலத்தில் பக்கத்தில் போர்வை வைத்துவிட்டு தூங்க போனால் இரவில் குளிர் அதிகமாகும் நேரம் போர்வையை எடுத்து நாமே போர்த்திக் கொள்கிறோம். நம்ம அறியாம போர்வையை போர்த்திருப்போம், மடித்து வச்சிருந்திருப்போம். அப்ப நமக்கு தெரியாது, சப்கான்சியஸ் பிஹேவியர். காலையில் பார்த்தால் போர்த்தி இருப்பது தெரியும், எப்பொழுது போர்த்தி கொண்டோம் என்று தெரியாது. உடலே தன் தேவையை உணர்ந்து நமக்கு தெரியாமல் செய்த செயலறிவு. அது மாதிரி உடலுக்கு நோய் என்ற வந்தவுடன் மாத்திரை நினைவு வராமல், டாக்டர் நினைவு வராமல், பயம் ஏற்படாமல், கவலை உண்டாகாமல் அன்னை நினைவு வந்தால் அன்னையை உடல் நினைவு வைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். முடியாது, இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிற நாடு இங்க மீட்டிங்ல நிறைய சொல்லிருக்கிறேன். உடனே அலோபதி டாக்டர்கிட்ட போகலாமா, என் பெண்ணு தம்பி ஹோமியோபதி வைத்தியம் பண்றான் அவர்கிட்ட போனால்தான் வரும். ஏன்னா அது சுபாவ குறைபாடு. நான் மனித சுபாவம்னு அப்பா 500 பக்கத்தில் இருக்கிறார். சுபாவம் நாய்வால் மாதிரி அது நிமித்தது முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னுடைய மனைவிக்கு உதவி குடும்ப கோளாறுன்னா உடனே கவலை வரும், பயம் வருமே தவிர உடனே சொல்லணும்னு தோணாது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம உடல் அன்னைகிட்ட போகலை. முதல்ல சொன்ன மாதிரி உடல் நம்ம மனதினுடைய ஆதிக்கத்துல இருக்குது. மனதுல பயம், பஞ்சலம், அது அத்தனை அதுல இருக்குது. அதை விட்டு வரணும். இதுக்கு ஒரு அன்னை என்பவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாங்க, 2 வால்யூம். நாகேஸ்வரிங்கிறவங்க அன்னை என்பவர் கர்மயோகி இவர்த்தவங்க பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க பாம்பேல, ஸ்ரீ அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில். 2 வால்யூம், 2000 பிரார்த்தனைகள், பிரேயர்ஸ் ஆஃப் தி பாடி ஃபார் டிவைன் லைஃப். வால்யூம் 1ல 5555 பிரேயர், வால்யூம் 2ல 6666 பிரேயர். இந்த பிரேயர்களை பண்ணா உடல் திருவுருமாற்றம் அடையும் அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அது செய்யறாது. அமேசான்ல பிரேயர்ஸ் ஆஃப் தி பாடி ஃபார் டிவைன் லைஃப்ங்கிற புக்கு எழுதினவங்க NM நாகேஸ்வரிங்கிறவங்க. இது அமேசான் மூலமாக வாங்க முடியும். 1700 ரூபாய், 2 புத்தகங்கள் இருக்குது. 1300 ரூபாய் முதல் விலை வருகிறது. இது செய்யலாம், நிச்சயமாக மாற்ற முடியும். நம்பிக்கை உறுதி கொள்ள வேண்டும். நம்பிக்கை, மனதினுடைய அவநம்பிக்கைகள், சந்தேகங்கள், மனதினுடைய ஆதிக்கம், உடல் மேல் இருக்க ஆதிக்கம் விலக வேண்டும். நம்முடைய குணக்குறைபாடுகள் மாற வேண்டும். அதற்கு மேலமாக உடலே திருவுரு மாறுவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்னையினுடைய அமைதி மழையாக நம் உடலில் இறங்குவது போல கற்பனை செய்ய வேண்டும். ஒரு எந்த பகுதி உடல்நல குறைவு இருக்கோ அந்த இடத்துல அன்னையின் ஒளி இறங்குவதாக, சத்தியஜீவி ஒளியும் அன்னையின் ஒளியில் வெள்ளை கிரீம் வெள்ளை ஒளி இறங்குவதாக நாம் கற்பனை செய்ய வேண்டும். இந்த முறைகள் மூலமாக நிச்சயமாக மனதின் ஆதிக்கத்திலிருந்தும் உடலையே திருவுருமாற்ற என அடுத்த இது திருவுருமாற்ற அன்னையின் பாதை, அரவிந்தர் பாதை, திருவுருமாற்ற பாதை, டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனித வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும் பாதை. இந்த உடல், இந்த உலகமே தெய்வீக மாற்றமாக வர வேண்டும். பரிணாமத்துல இந்த மனித நிலையத்திலிருந்து மனிதனுக்கு அறிவு முக்கியமானது தான். அறிவுனாலதான் இன்னைக்கு இங்க பேசுறத கனடாவிலிருந்து பனையப்பன் ஒருத்தர் இது மூலமாக, யூடியூப் மூலமாக உலகம் பூராவும் அதை போக செய்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் ஹைதராபாத்ல இருந்தப்ப மனைவிக்கு ஃபோன் பண்ணோம்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இது கால் போட்டு, அதுக்கு இந்த ட்ரங்க் கால் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ உடனேயே செல்ஃபோன் மூலமாக அமெரிக்காவில் என் பையன் பேசுகிறோம். அதில் வீடியோ கால் போட்டால் நேரடியாகவே பார்த்து பேசுகிறோம். இதெல்லாம் அறிவியல் செஞ்சுருக்குது. இதெல்லாம் நம்முடைய அறிவின் திறன் தான். இது அறிவினுடைய பாசிட்டிவ் பகுதிகள். இதனுடைய நெகட்டிவ் பகுதி அதனுடைய நம்பிக்கைகள், குரல்கள், இதெல்லாம் கோபம், பயம், இதெல்லாம் வருது, சஞ்சலங்கள். அதுலேருந்து விடுவிட்டு அன்னைகிட்ட வந்துட்டோம். திருப்பி நான் சொல்லுவேன், கோடானு கோடி பேர்ல அன்னையை திறந்து கிடைச்சது, பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை முற்றிலும் நாம் பயன்படுத்தி கொண்டு நோயற்ற வாழ்வுக்கு போவோம்.